ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி தான் நான் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட இப்போது ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ உங்களோட இஷ்டத்துக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்போயுமே வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகா, 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இன்னொரு கடாயில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், தனியா இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுமே கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போட்டு அதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து வந்ததுமே இந்த பக்கம் அரைச்சி வச்ச தூள் 1 ஸ்பூன் தூவி கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாவு பசங்க வச்சுருந்தேன் பூரிக்கு, அதை 2 போட்டு எடுத்து பூரிக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கி செஞ்ச சிக்கன் கிரேவி. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.